நீங்கள் இதை சாதாரண மீதமான சாதம்னு நினைக்கின்றீங்களா? ஆனால் உண்மையில் இது உடம்புக்கு நேச்சுரல் கூல் ட்ரிங்க் மாதிரி வேலை செய்யும் ஒரு சீக்ரெட் ஃபுட். அதுதான் நம்ம பழைய சாதம். நம்ம வீட்டில் இரவு மீதமான சாதத்தை காலையில் சாப்பிட்ற பழக்கம் இருக்கும் இல்லையா? அதை தான் பழைய சாதம்னு சொல்லுவோம். இது சிம்பிள் லெஃப்ட் ஓவர் ஃபுட் இல்லைங்க, இது நேச்சுரல் ஃபெர்மெண்டட் ஃபுட். பழைய சாதம் என்பது நைட் மீதமான சாதத்தை தண்ணீரில் ஊற்றி இரவு முழுக்க ஊறவிட்டு காலை சாப்பிடுவது. இதையே ஆங்கிலத்தில் ஃபெர்மெண்டட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. இதில் ஒரு நேச்சுரல் சேஞ்ச் நடக்கும், அதுதான் இதை ஸ்பெஷல் ஆக்குது. நைட் முழுக்க தண்ணீரில் இருக்கும்போது சாதத்தில் இயற்கையாக நல்ல பாக்டீரியா உருவாகும். இந்த பாக்டீரியா ஃபுட்டை மாற்றும். இதனால்தான் காலையில் லேசான புளிப்பு டேஸ்ட் வரும். அது கெட்டது இல்லை, அதுதான் ஃபெர்மெண்டட் ப்ராசஸ். இந்த பழைய சாதத்தை சாப்பிட்டா பாடிக்கு என்னெல்லாம் சேஞ்சஸ் நடக்கும்னு பார்க்கலாம். இதோட முதல் பெனிஃபிட் என்னன்னா, உடல் சூட்டை குறைக்கும். வெயில் காலத்தில் பாடி கூலாக இருக்கும். இரண்டாவது, டைஜஷன்ஸ் இம்ப்ரூவ் ஆகும். வயிறு லைட்டாக ஃபீல் ஆகும். மூன்றாவது, கான்ஸ்டிபேஷன்ஸ் குறையும். கட் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும். நான்காவது, நேச்சுரல் எனர்ஜி கிடைக்கும். டே முழுக்க டயர்ட் ஆகாமல் இருக்க உதவும். ஐந்தாவதாக, டீஹைட்ரேஷன்ஸ் குறையும். பாடிக்கு வெயிட் பேலன்ஸ் மெயின்டைன் ஆகும். சில பேர் இதனை கர்ட் சேர்த்து சாப்பிடுவாங்க. சில பேர் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், உப்பு சேர்த்து சாப்பிடுவாங்க. டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. இதுக்கு பெஸ்ட் டைம் காலை தான். வெறும் வயிற்றில் சாப்பிட்டா பாடி ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் ஆகும். கோடை காலத்துக்கு இது பர்ஃபெக்ட் நேச்சுரல் ஃபுட். ஆனால் ஒரு விஷயம் கவனிக்கணும், சுத்தமான தண்ணீர் யூஸ் பண்ணுங்க. கெட்ட வாசனை வந்தால் சாப்பிடக்கூடாது. அதிக நேரம் வெளியே வைக்கக்கூடாது. சிம்பிளாக சொன்னால், பழைய சாதம் ஒரு ட்ரெடிஷ்னல் ஃபெர்மெண்டட் ஃபுட். சிம்பிளான ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.